தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து 2026க்கான மே மாதத்துக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ரயில்வே துறையிலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன், சரியா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பல வேலைவாய்ப்புகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் எடுக்கிறாங்க. பட் இதற்கு நீங்கள் ஃப்ரெஷராக எந்தவித முன் அனுபவம் இல்லாட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரயில்வே துறையில் உதவியாளர் வேலை தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ உதவியாளர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அண்ட் வந்து சீனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ அந்த மாதிரி கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்புக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு அப்படின்ற போது சுலபமாக உங்களால் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து இந்த ஜாப்பில் வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் இந்த ஜாப் யாராலும் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் சரி இந்த வீடியோக்கெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள நான் ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜாப் சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் அதுவும் அசிஸ்டன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? இது வந்து அசிஸ்டன்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 21,000 ஆரம்பிச்சு 74,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாராருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செகண்ட் ஜாப் போஸ்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. சேலரியோட ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் காமர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மார்க் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக சேர்த்து 60% வரைக்கும் உங்களுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த 2 ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 35 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிலேயே என்சிஎல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக எப்பயுமே இருக்க மாதிரி எக்ஸர்விஸ்மேனு இல்லை ஓபிசிலேயே வந்து என்சிஎல்ல இருக்கீங்க, அதாவது சர்வீஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் லிமிட் வந்து 8, 6, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஜாப்பை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரி OBC கேட்டகரி இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஜாப் லிமிட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் SC ST கேட்டகரி வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதை மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஓப்பனிங்க நீங்கள் போஸ்ட் நேம் வந்து கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த 2 போஸ்டிங்கில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜாப் கோடு வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவே நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கும்போது நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கும், சில பேர் 10th முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க நேமை. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாலும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் நீங்கள் 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, உங்களோட டிசி இருக்கு இல்லையா,
உங்கள் டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அந்த நேமை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு, இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் செகண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்பர் கூட கொடுங்க. கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு சேம் இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் அப்படி இல்லைனா உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அக்ரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிக் மார்க் வரும். டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துட்டு ரீவெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்த இந்த 2 ஜாபுக்கும் வருடத்திற்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லியாக வந்து கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு உங்களுக்கு 16 லட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லியாக கிடைக்கும். என்ன ப்ரோ 8 லட்சம் 14 லட்சம் உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 லட்சம் அப்ராக்சிமேட்லியாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் 16 வந்து டிவைடட் பை 12ன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ சேலரி அது கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 8 லட்சம் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றத உங்களுக்கு கால்குலேட்டரில் வந்து வரும். ஸோ அதை வச்சு கூட உங்களுக்கு மாதம் எவ்வளோ சேலரி அப்படின்றத உங்களால் கால்குலேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா, சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்திற்கு இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 2 ஜாப்புக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்ற போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். செகண்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இது இன்டர்வியூலேருந்து வராது. ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க. உங்கள் 10th 12th இல்லை 12th படி டிகிரி படிச்சிருந்தீங்களாலும் சரி, உங்களோட ரேஷன் கார்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித இன்டர்வியூவும் கிடையாது. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எதுவும் குறைபாடுகள் இருக்கா அப்படின்ற காமனான விஷயங்களை மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி நீங்கள் எழுதலாம், எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றத நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை உடனே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரியில் கூடிய 2 ஜாப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யூஆர் ஓபிசி கேண்டிடேட்லேயே என்சிஎல் இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.